இந்த குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லாமல் சில பேருடைய ஜாதகங்களில் குரு பாதகமான ஸ்தானத்தில் இருந்தால் நிறைய ஜோஷியர்லாம் வந்து நான் தட்சிணாமூர்த்திக்கு போய் வியாழக்கிழமை விளக்கேற்றி அவரை வழிபட்டு வாங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறான். பட் அது நம்ம சாஸ்திரங்களில் இது தப்புன்னு சொல்கிறது. ஏன்னா நவகிரக குரு வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. அதாவது அதுக்குரிய வித்தியாசத்தை அடியே ஏற்கனவே 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பெரிய பேட்டியே கொடுத்தேன் நான் இதை பற்றி. அவள் அது பெரிய லெவலில் சொன்னால், ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காமல் எல்லோரும் தட்சிணாமூர்த்திக்கு போய் அர்ச்சனைகளை பண்ணிகிட்ருக்கா குரு பயிற்சிக்கு. அதாவது இந்த நவகிரக குருங்கிறது ஒரு கிரகத்தில் உள்ள தேவகுருன்னு பேர் அவருக்கு. தட்சிணாமூர்த்தி லோக குரு. அவர் வந்து வடக்க பார்த்து இருப்பார் நவகிரக குரு. தட்சிணாமூர்த்தி தெற்க பார்த்து இருப்பார். நவகிரக குருவுக்கு அரசமரம், அவர் அரசமரத்துக்கு கீழே இருப்பார். தட்சிணாமூர்த்தி ஆலமரத்துக்கு கீழே இருப்பார். நவகிரக குரு பொன்னாடை அணிவிச்சுருப்பார். தட்சிணாமூர்த்தி கல்லாடையில் அணிவிச்சிருப்பார். இவர் சனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுவார் தட்சிணாமூர்த்தி. இவர் வந்து குபேர சம்பந்தத்தோட ஒரு மெட்டீரியலைஸ்ட் லைஃபுக்கு இவருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். ரெண்டாவது, நவகிரக குருவுக்கு குபேரனுடைய சம்பந்தம். ஏன்னா குபேரப்பட்டம் வடக்க இருக்குது. தட்சிணாமூர்த்திக்கு யமதர்மராஜனுடைய சம்பந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், புதிர் சம்பந்தம், யமதர்மராஜன் சம்பந்தம் அப்படின்னா ஞான மார்க்கத்துக்கு அவர் வழிகாட்டக்கூடியவர். அதனால் இந்த 2 பேரும் மாறுபட்ட அமைப்பு உள்ளவர்கள், 2 குருவும். அதனால் நவகிரக குரு பயிற்சியை வந்து நவகிரக குருவுக்கு தான் பயிற்சியை தவிர தட்சிணாமூர்த்திக்கு பயிற்சி கிடையாது. தட்சிணாமூர்த்தி இடம் விட்டு இடம் மாறுறாரா? இல்லையா? நவகிரக குரு தான் பயிற்சியார். அவர் பிளானட், ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் தட்சிணாமூர்த்தி தெய்வமாக நம்ம சொல்கிறோம். புரியுது உங்களுக்கு? அதனால் இந்த தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரக குருத்துக்கும் டிஃப்ரெண்ட். அதனால தான் அடியனுடைய ஹோமங்களில் வந்து குரு பயிற்சியும் போது சுப்பிரமணியர், அந்த குருவால் வழிபடப்பட்டவர் சுப்பிரமணியர், திருச்செந்தூர். அதனால் சுப்பிரமணியருக்கு பிரதானமாக கலசை வச்சு பண்ணுறோம். அதனால் எல்லாருமே நவகிரக குரு வேறு, தட்சிணாமூர்த்தி வேறுங்கிறத புரிஞ்சுட்டு இனிமேல் நவகிரக குருவுக்கு பண்ணக்கூடிய அந்த ஜாதக ரீதியாக குருவுக்கு பண்ணக்கூடிய பரிகாரங்களையும் பிரீத்திகளையும் நவகிரக குருவுக்கு தான் பண்ணணும். அப்போ தான் அவளுக்கு பலன் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி பண்ணணும் அந்த கிரக பிரீத்தி ஆகாதே தவிர ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடிய சாதாரண ஒரு பலன் தான் கிடைக்குமே தவிர அந்த கிரக பிரீத்தியுடைய பலன் கிடைக்காது. அதனால் எல்லாரும் இந்த நவகிரக குருவனுடைய பயிற்சியிலே நவகிரக குருவுக்கே செய்யுமாறு, வியாழக்கிழமை என்று காலையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.